தங்கமயிலு மீனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கோமதியும் ராஜியும் பக்கத்தில் இருப்பாங்க. மீனா தங்கமயிலு கிட்ட அடுத்து எப்போ செக்கப் போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி குழந்தைய பற்றி கேட்பாங்க. நாளைக்கு தான் போகணும் மீனா நான் கூட பெர்மிஷன் போட்டுட்டு கூட வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மீனா வேண்டாம், நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி எந்த ஹாஸ்பிட்டல் எந்த நேரத்தில் போக போகிறா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்டு வச்சுக்குவாங்க. கோமதியும் கூட போகிறதுக்காக கேட்டு வைப்பாங்க. குமார் வீட்டில் குமார் முத்துவேல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. முத்துவேலு குமார் கிட்ட நீ என்னை கீழே தள்ளி விட்டதை கூட நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் கதிர் மேலே பழிய போட்ட பார்த்தியா, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி குமாரை தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிடுவார். வடிவு பழனின்னு எல்லாருமே திட்டிட்டு போயிடுவாங்க. சரவணனும் அஞ்சலியும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுவாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க சரவணா, அந்த குழந்தைய நாம் நல்லா பார்த்துக்குவோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் உங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நீ என்கிட்ட வாக்கு கொடுத்ததுக்காக அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு நீயும் வருத்தப்பட்டு நானும் வருத்தப்படும்படி ஏதாவது செஞ்சிடாத சரவணா. நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவை எடு. இல்லை அது கோயிலில் அம்மா பார்த்துட்டாங்க, நேற்றுக்கு நம்ம 2 பேரையும் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னதும் என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு கூட பேசாத பார்க்காதன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்வார் சரவணனும். திரும்பவும் அஞ்சலி கிட்ட பேசி பார்ப்பாரு. அஞ்சலி முடியவே முடியாது சரவணா, நீ உங்கள் அம்மா அப்பா சொல்கிறதையே கேளு, உனக்கு எது நல்லதுன்னு யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. சரவணன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனதும் கோமதி அதை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டால் எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை, அதனால தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சரவணன். எப்படியும் போகிற போக்கில் சரவணனும் தங்கமயிலையும் ஒன்று சேர்த்து விட்டுருவாங்க. சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறதுனால எல்லா இதுலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் எடுக்கிறாங்க, ஒரு வித்தியாசமும் இல்லை. அட்லீஸ்ட் மயில அந்த குழந்தையோட தனியாக வாழ்கிற மாதிரியும் அஞ்சலியும் சரவணனும் ஒன்று சேர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மயிலையாவது திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க, கொஞ்சம் ஒத்துக்கலாம். ஆனால் பாக்கியம் இன்னும் மாறவே இல்லை. தங்கமயில அப்பா கூட அப்படித்தான். எது எப்படியோ ராஜி IPS ஆஃபீஸர் ஆகிற மாதிரி காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். ராஜியை பிடிச்சவங்கெல்லாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.